இன்கேஸ் இந்த காஃபியில் விஷம் கலந்துருந்தாலோ இல்லை வேற ஏதாவது கலந்துருந்தாலோ இந்த காஃபி யாராவது குடிக்க விரும்புவாங்களா? அஃப்கோர்ஸ் யாருமே விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி தான் அல்லாஹ் சில இதயத்தை விரும்புகிறான், சில இதயத்தை விரும்ப மாட்டான். எந்த இதையும் மிக்ஸ் வித் மியூசிக், மூவி, ட்ரைலர், ஹராம் கண்டென்ட், ஹராம் ரிலேஷன்ஷிப், எந்த இதயம் இதெல்லாம் இறைஞ்சிருக்குதோ அந்த இதயத்தை அல்லாஹ் விரும்புறது கிடையாது. எந்த இதயம் குரான் ஓதிட்டு அவங்களுடைய தொழுகையை சரியான முறையில் தொழுதுட்டு அவங்களோட சேரிட்டியை சரியான முறையில் செஞ்சுட்டு அவங்களோட கேரக்டர் நல்லபடியாக வச்சுருக்காங்களோ அந்த இடத்தை அல்லாஹ் விரும்பக்கூடியதாக இருக்கிறோம். ஒன்று நினச்சி பாருங்க, இன்கேஸ் இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியும் இன்கேஸ் இந்த இதயத்தில் இறஞ்சிருந்துச்சுன்னா அந்த இதயம் அல்லாஹ்க்கு பிடிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒன்று நினச்சி பாருங்கள், நம்ம இதயத்தில் அதிகமான ஹராம் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது, மூவி இருக்குது, ஹராம் கண்டென்ட் நம்ம இதயத்தில் இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம இதையும் தொழுகையும் இருக்குது, குரான் ஓதிட்டு இருக்கோம், நம்ம சேரிட்டி விற்கிறோம். இந்த இதையும் மிக்ஸ் வித்து அல்லாஹ் பார்த்தோன்னா அந்த விதையும் அல்லாவுக்கு நீங்கள் பிடிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் பிடிக்கவே பிடிக்காது. அல்லாஹ் எப்போவுமே பியூர் ஹார்ட் தான் விரும்பும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம சரியான முறையில் தொழுதுட்டு இருக்கோம், நம்ம சரியான முறையில் சேரிட்டி கொடுத்துட்டு இருக்கோம், நம்ம சரியான முறையில் குரான் ஓதிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் ஷைத்தான் நம்மளை ஹராம் ஆக்டிவிட்டீஸ்ல கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம். என்னைக்குமே நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் சேர்க்கவே செய்யாது. அல்லாஹ் குரான் சொல்லியிருக்கான், أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. நான் உங்களை வெறுதே படிச்சேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை வீண் விளையாட்டுக்காக படிச்சேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை எங்கிட்ட நீங்கள் திரும்ப வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரான் சொல்லியிருக்கான். அந்த காலத்தில் ப்ராஃபிட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, சஹாபாக்களும் சரி, நான் முஸ்லீம்க்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணாங்க. எதுக்கு? அவங்களோட ஈமான சரியான முறையில் காக்கிறதுக்காக. இந்த நேரத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்த முஸ்லீமும் நான் முஸ்லீம் கிட்ட ஃபைட் பண்ண சொல்லி அல்லாஹ் சொல்லவே கிடையாது. நம்ம யாருக்கு நம்ம ஃபைட் பண்ணுவோம்? நம்ம இதயத்து கூட ஃபைட் பண்ணுவோம். நம்ம கிட்ட இருக்க ஷைத்தான் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நம்ம அவங்க ஃபைட் பண்ணுவோம். எஸ், அது அவ்வளோ ஈஸியான விஷயம் ஷைத்தான் கூட ஃபைட் பண்ணுறது. ஏன்னா இந்த உலகம் மிக்ஸ் வித் ஹராம் ஆக்டிவிட்டிஸ். இந்த ஹராம் ஆக்டிவிட்டிஸ் நம்ம வெளியே வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதிகமான முறையில் நல்ல விஷயங்கள் நம்ம செய்வோம். சலாக கரெக்டான முறையில் சரியான முறையில் தொழுவோம். நம்மளோட குரானோட விஷயங்கள் சரியான முறையில் இருக்கணும். ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகுது? அல்லாஹ் அந்த இதயத்தை பியூரிஃபை ஆக்குறான். அந்த பியூரிஃபை ஆக்குறதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அந்த இதயம் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச இதயமாக இருக்கும். ஸோ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹராமான ஆக்டிவிட்டிஸ் நம்ம வெளியே வரணும். அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் அந்த இதயத்தை விரும்பக்கூடியவனாக இருக்கும். ஆன் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல அல்லாஹ் அந்த இதயத்தை கொண்டு சந்தோஷப்படுவோம். ஒரு தடவை அல்லாஹ் நம்மளை கொண்டு சந்தோஷப்பட்டாங்க, நம்ம நெக்ஸ்ட் போகக்கூடிய சொர்க்கம் மட்டும்தான். அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களும் ஒவ்வொருத்தவங்களும் பண்றதுக்கு முயற்சி பண்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.